Hello guys, welcome back to Tech with Jana channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்கறோம்னா Facebook பேஜை எப்படி பெர்மனன்ட்டா delete பண்றது. சோ அதான் பார்க்கறோம். அதுவும் நம்மள ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா நிறைய Facebook பேஜ் பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். சோ அப்படி கிரியேட் பண்ணி வைக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பேஜ்ல ஃபிட் ஆயிடும். சோ மிச்ச பேஜ்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு தேவையே இல்லாம இருக்கும். சோ நம்ம delete பண்ணனும்னு ஆசைப்பட்டா எப்படி delete பண்றது. சோ அதான் பாத்தீங்கன்னா இந்த வீடியோல பார்க்கறோம். அந்த வீடியோல பாத்தீங்கன்னா நீங்க நம்ம சேனலுக்கு subscribe பண்ணலாம். Subscribe பண்ணுங்க. Subscribe பண்ணி பாத்தீங்கன்னா கீழ கமெண்ட்ல ஐ சப்ஸ்கிரைப் ஒரு கமெண்ட் போடுங்க. தெரிஞ்சுங்களால. ஓகே गाइस வாங்க நம்ம வீடியோல போலாம். ஓகே गाइस ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நான் நம்மளோட ஃபேஸ்புக்கை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே ஃபேஸ்புக் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிச்சு. ஜஸ்ட் நம்ம அதில் ப்ரொஃபைல் வந்துடும். ஸோ ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேஜ் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன பேஜ் delete பண்ணணுமோ அந்த பேஜ் எடுத்துக்கோங்க. ஸோ டெஸ்டர் 1ன்னு இருக்குது. ஸோ இந்த பேஜை பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கிறேன். ஸோ மேலே நம்ம பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம ஸ்லைட் பண்ணாலே போதும். ஸோ இதில் மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த மோர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். ஓகே நான் கிளிக் பண்ணி நான் உள்ளே வந்தேன்னா ஜஸ்ட் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு அவங்க பேஜ் கண்ட்ரோல்ஸில் எடிட் பேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அந்த எடிட் பேஜை நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே ஸோ கிளிக் பண்ணி நம்ம உள்ளே வந்தோன்னா லாஸ்ட்டில் பார்த்தீங்களா செட்டிங்ஸ்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஜென்ரல்னு சொல்லிட்டு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுறேன். செட்டிங்ஸில் ஜென்ரல் கிளிக் பண்ணியாச்சு. ஓகே அப்படியே நம்ம கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பர்மனெண்ட்லி டெலிட் டெஸ்டர் 1 அப்படின்னு இருக்குது பாருங்கள். ரிமூவ் பேஜில் பர்மனெண்ட்லி டெலிட் டெஸ்டர் 1 பர்மனெண்ட்டாக பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ண கூட பார்த்தீங்கன்னா அகைன் வராது. ஸோ நான் பர்மனெண்ட் டெலிட் அப்படின்ற கிளிக் பண்ணுறேன். ஸோ நான் கிளிக் பண்ண இதில் பாருங்கள் டெலிட்டிங் இஸ் அ பேஜ் பர்மனெண்ட். ஒன்ஸ் யூ delete a பேஜ் யூ வில் நாட் ஏபிள் டு கெட் இட் பேக். அதாவது நம்ம ஒரு தடவை delete பண்ணிட்டோன்னா நம்மளால் திருப்பியுமே பார்த்தீங்கன்னா எடுக்க முடியாது அப்படின்றதா பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. delete பண்ணுறது தான், போனது தான், திருப்பி பார்த்தீங்கன்னா வராது. ஸோ அப்படின்றதான் சொல்கிறாங்க. ஆர் யூ மேக் ஷுவர் ஆன் டு delete the test 1 யா அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிட்டு delete பேஜ்னு இருக்குல்ல அதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ அதாவது உங்கள் பேஜ் ஹாஸ் பீன் deleted அப்படின்ற மாதிரி கீழே வந்துருச்சு. பார்த்தா கூட பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்டர் 1 அப்படின்ற ஃபஸ்ட்டு 3 பேஜ் இருந்தது. இப்போ 2 தான் இருக்குது. ஸோ பர்மனெண்ட்டாக பார்த்தீங்கன்னா delete ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கை பொறுத்த வரைக்கும் பேஜை delete பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான காப்பிஸ் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஃபேஸ்புக் பேஜ் எப்படி delete பண்ணுறதுன்னா நம்ம வீடியோ ஷேர் பண்ணி சொல்லுங்கள். அந்த மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வாங்க சொல்லிக்கிறேன். பை கைஸ்.